ஹாய் ஹலோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பிஏ இங்கிலீஷ் போர்ஷன் தான் பார்க்க போகிறோம். அண்ட் செகண்ட் இயரில் செம் 3ல் வரக்கூடியது பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் 2. ஸோ இதில் வந்து போய்ட்ரி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். குப்லாகான். ஸோ இதோட ரைட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாமுவல் டெய்லர் கோல்ரிட்ஜ். ஸோ இவர் தான் வந்து குப்லாகான் போயம் ரைட் பண்ணியிருக்காரு. ஓகே, நம்ம போயம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சாமுவல் டெய்லர் கோல்ரிட்ஜோடைய பயோ பார்ப்போம். Samuel Taylor Coleridge was an English poet, literary critic, philosopher and theologian who, with his friend William Wordsworth, was a founder of the Romantic movement in England and a member of the Lake Poets. ஓகே, சாமுவல் டெய்லர் கால்ரிட்ஜ் வந்து ஒரு இங்கிலீஷ் போயிட். ஓகேவா, நிறைய போயிட்ரி ரைட் பண்ணியிருக்காரு, கிரிட்டிக்காகவும் இருந்திருக்காரு, அண்ட் ஃபிலாசபர், நிறைய தத்துவங்களும் வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் தியாலஜியன் அப்படின்றது அவங்களுக்கு கடவுள் மேலே பயங்கர ஒரு பிலீஃப் இருக்கும், அந்த ரிலீஜியஸ் மேலே இருக்கக்கூடிய பிலீஃப். அண்ட் அவங்க அதை பற்றியே படிப்பாங்க. தே ஸ்டடி ஆஃப் நேச்சர் ஆஃப் காட், அதை பற்றி படிக்கிறவங்க தான் வந்து தியாலஜியன் சொல்வோம். அண்ட் இவரோட ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த். ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து தே ஆர் த ஃபவுண்டர் ஆஃப் ரொமான்டிக் மூமெண்ட் இன் இங்கிலாந்து. அண்ட் லேக் போயட்ஸில் வந்து இவங்களும் ஒன் ஆஃப் த மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இவர் எப்போ பிறந்திருக்காருன்னு பார்க்கலாம். 21 அக்டோபர் 1772 பிறந்திருக்காரு. ஓட்ரி செயின்ட் மேரி, யுனைடெட் கிங்டம். டைட் பார்த்தீங்கன்னா 25 ஜூலை 1834, ஹைகேட், லண்டன், யுனைடெட் கிங்டம். ஓகே, இவருடைய நோட்டபிள் ஒர்க்ஸ் த ரைம் ஆஃப் த ஏன்ஷியன்ட் மரைனர் அண்ட் குப்லாகான், கிறிஸ்டபல், கான்வர்சேஷன் போயம், பயோகிராஃபியா லிட்ரரியா. ஸோ இதெல்லாம் வந்து இவருடைய ரொம்ப முக்கியமான போயம்ஸ். நம்மளுடைய குப்லாகான் போயமும் அதில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் ஒர்க். அண்ட் இப்போ நம்ம போயிட்ரி பார்ப்போம். ஸோ ஸ்டான்சாஸ் கொடுத்துருக்கேன், பட் நான் உங்களுக்கு சம்மரி லைன்ஸ் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஈவன் இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணாலுமே உங்களுக்கு போயம் லைன்ஸ் பார்க்கும்போது ஈஸியாக புரியும். ஓகே, நம்ம இப்போ சம்மரி பார்ப்போம். சம்மரியோட இன்ட்ரடக்ஷன் பாருங்கள். ஸோ குப்லாகான் அப்படின்றது ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் போயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எழுதுனது நமக்கு தெரியும், ஒரு இங்கிலீஷ் ரொமான்டிக் போயட் சாமுவல் டெய்லர் கோல்ரிட்ஜ். அண்ட் இவர் வந்து இதில் வந்து எதை டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு, மெயினான ஐடியா என்ன தீம் இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ குப்லாகான் அப்படின்ற ஒரு ரூலர் இருக்கார். அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மங்கோலியன் ரூலர், ஒரு சைனீஸ் எம்பரர் கூட. அண்ட் இவர் வந்து ஒரு பிளேஸில் வந்து ஒரு பேலஸ் கட்டுறாரு. ஜெனாடு அப்படின்ற ஒரு பிளேஸில் வந்து ஒரு பேலஸ் கட்டுறாரு. அது எதுக்காக அப்படின்னா ஒரு சம்மர் பேலஸ் மாதிரி, இப்போ ஹாலிடேஸில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அது மாதிரி ஒரு ஹாப்பினஸ்க்காக வந்து ஒரு பேலஸ் கட்டுறாரு. ஸோ அந்த இடத்துல சுற்றி எப்படி இருக்குது, அவர் அந்த பேலஸ் எந்த மாதிரி இடத்துல கட்டியிருக்காரு, ஸோ அதோட பியூட்டி, அந்த பேலஸை தான் வந்து இந்த போயம் ஃபுல்லாகவே டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார். அதோட பியூட்டி, அதோட ப்ளெஷர், அண்ட் அட் த சேம் டைம் அங்கே இருக்கக்கூடிய வயலன்ஸ் அப்படின்னு சொல்லி, ஸோ இது எல்லா விஷயமும் தான் இந்த போயமில் நமக்கு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா பாருங்கள். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாக்கான சம்மரி பார்ப்போம். In a place called Xanadu, the Mongolian leader Kublai ordered his servants to construct an impressive domed building for pleasure and recreation on the banks of a holy river Alf, which ran through a series of caves so vast that no one could measure them, and then down into an underground ocean. So they created a space with 10 miles of fertile earth surrounded by walls and towers, and in it there were gardens with sunny little streams and fragrant trees, as well as very old forest with sunny clearings in the middle. ஓகே, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜெனாடோ அப்படின்ற ஒரு பிளேஸில் மங்கோலியன் லீடர் குப்லாகான் அப்படின்றவர் ஒரு பேலஸ் கட்டியிருக்காரு. அவரோட சர்வன்ஸ்க்கெலாம் ஆர்டர் பண்ணி ஒரு இம்ப்ரெசிவாக பார்த்தோன்னே வந்து அட்ராக்டிவாக இருக்கணும், ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு பேலஸ் கட்ட சொல்கிறாரு. ஒரு டோம்டு பில்டிங்காக, டோம்டுனா வந்து பார்க்கவே வந்து என்ன சொல்கிறது, மண்டபம் மாதிரி கட்டியிருப்பாங்க. நீங்கள் டோம்டு அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்தா தெரியும். ஒரு மாதிரி அந்த பில்டிங் பார்க்க பெருசாக பயங்கர பேலஸ் மாதிரி அட்ராக்டிவாக காசல் மாதிரி இருக்கும் பார்க்க. அண்ட் அது எந்த இடத்துல கட்டியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த கட்டியிருக்க அந்த இடத்துக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஹோலி ரிவர் போகுது. ஓகேவா, ரொம்ப சாக்ரடான ஒரு புனிதமான ஒரு ரிவர் போகுதுன்னு சொல்கிறாங்க. அந்த ரிவரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃப் அப்படின்றது. ஸோ அந்த ரிவர் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா கேவ் வழியாக வந்து வெளியே வருது. அதுலேருந்து வரக்கூடிய தண்ணீர் வந்து கேவ் வழியாக வந்து வருது.
அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அந்த பேலஸ் வந்து 10 மைல்ஸ் ஃபர்டைல் இடத்துல தான் அது கட்டியிருக்காங்க. ஸோ அந்த 10 மைல்ஸில் வந்து ரொம்ப ப்ரொடெக்ஷனோட வால்ஸ் அண்ட் டவர்ஸ் எல்லாமே வச்சு பயங்கர ப்ரொடெக்ஷனோட வந்து அதை கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பேலஸ் உள்ளே வந்து கார்டன்ஸ் அழகாக நிறைய பார்க்கவே ரொம்ப க்ரீனரியாக கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்க மாதிரி ஸோ பயங்கர அழகாக இருக்குது. கார்டன்ஸ்லாம் இருக்குது. அந்த ட்ரீஸ் ஃப்ராக்னன்ட் ட்ரீஸ் நல்ல வாசனை வரக்கூடிய மரங்கள் கூட இருக்குது. அண்டு ரொம்ப பழைய ஃபாரஸ்ட் அதோட லுக்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா, அது மாதிரி ஓல்டு ஃபாரஸ்ட். அண்ட் அதுக்கெலாம் நடுவில் வந்து சன்னி கிளியரிங்ஸ், அதாவது சூரிய ஒளி அந்தளவுக்கு அங்கே படும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. எல்லாமே சேர்த்து நம்ம அதை இமேஜின் பண்ணி பார்க்கும்போது ஸோ ரொம்பவே ஒரு நல்ல இதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா ரொம்பவே சின்னதாக தான் இருக்கும். ஸோ செகண்ட் ஸ்டான்ஸா பாருங்கள், இது கொஞ்சம் பிக்காக இருக்கும். ஓகே, இப்போ இந்த செகண்ட் ஸ்டான்ஸாக்கான சம்மரி பாருங்க. But oh, how beautiful was the deep, impressive gorge that cut through the green hill between the cedar trees. It was such a wild place, a place so sacred and bewitching that you might expect it to be haunted by women crying out for a satanic lover beneath the crescent moon. And out this gorge, with its endlessly churning river, a geyser would sometimes erupt as though the ground itself were breathing hard. This geyser would send shards of rock flying into the air like hail or like grain scattered as it is being harvested. And as it flung up these rocks, the geyser would also briefly send the water of the holy river bursting up into the air. The holy river ran for 5 miles in a lazy winding course through woods and fields before it reached the incredibly deep caves and sank in a flurry into much stiller ocean. And in the rushing waters of the caves, kublaKhan heard the voice of his ancestors predicting that war would come. The shadow of kublaKhan's pleasure palace was reflected by the waves, and you could hear the sound of the geyser mingling with that of the water rushing through the caves. This was truly a miraculous place. Khan's pleasure palace was both sunny and hard icy caves. ஓகே, இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ அந்த பேலஸ் பற்றின டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே பக்கத்தில் வந்து நிறைய மலைகள்லாம் இருக்குது, க்ரீன் ஹில்ஸ்லாம் வந்து நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஹில்ஸில் வந்து ஒன் ஆஃப் த ஹில் கிட்ட வந்து ஒரு கார்ஜ் இருக்குது, ஒரு இம்ப்ரெசிவான கார்ஜ். அதாவது மலைகள் இடையில் வந்து ஒரு ஒரு வழி மாதிரி, அது உள்ளே வந்து வாட்டர் இருக்கிற மாதிரி ஒரு வேலி மாதிரி வந்து ஒரு பிளேஸ் இருக்குது. ஓகேவா, அந்த இடத்துல வந்து ஈவன் அதுக்கு நடுவில் வந்து சீடா ட்ரீஸும் இருக்குது. அந்த இடத்த பார்க்கவே வந்து ஒரு மாதிரி ஒரு வைல்டு பிளேஸாக இருக்குது. அண்டு ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொன்னார், அங்கே வந்து சாக்ரட் ரிவர் போகுது, அது ரொம்ப புனிதமானது தூய்மையானதுன்னு சொன்னார். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, அந்த பிளேஸை பார்க்கும்போது வைல்டு பிளேஸ், அது சுற்றி இருக்கிற இடம் தான், ஸோ அதை வந்து வைல்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ ஓகே, குட் அண்ட் அதாவது எல்லா இடத்துலையுமே ஒரு குட் எனர்ஜி பேட் எனர்ஜி ரெண்டுமே இருக்கிற மாதிரி இவர் ரெண்டுத்தையுமே வந்து சொல்கிற மாதிரி சாக்ரடாகவும் இருக்குது. அட் த சேம் டைம் அந்த இடம் வந்து இட்ஸ் லைக் ஒரு ஹாண்டட் பிளேஸ் மாதிரியும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, இப்போ ஒரு விமனோட டிஸ்கிரிப்ஷன் சொல்கிறாரு. ஸோ அந்த இடத்துல ஒரு விமன் வந்து அவங்களுடைய லவ்வருக்காக வந்து அழுதுட்டு இருக்க மாதிரி, ஒரு டீமன் மாதிரி ஒரு லவ்வர் அவங்களுக்கு, அந்த லவ்வருக்காக வந்து அழுதுட்டு இருக்க மாதிரி வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் சொல்கிறாரு. அண்ட் அண்டர் த கிரிசன்ட் மூன் பிறை நிலா இருக்குது, அந்த இடத்துல வந்து கீழே உட்காந்து அவங்க லவருக்காக அவங்க ஏங்கி அழுதுட்டு இருக்க மாதிரி வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் சொல்கிறாரு. அதாவது அது வந்து அங்கே ஒரு ஹாரர் மூடு இருக்குது அப்படின்றத வந்து நமக்கு சொல்கிறாரு. அண்ட் ஸோ அந்த இடத்துல வந்து கேசர் அப்படின்னு சொல்கிறாங்க. கேசர் அப்படின்னா வந்து ஓகேவா, ஆறு போயிட்டுருக்கு, பட் ஒரு சில இடத்துல அந்த மலைகள் இடுக்குலையோ ஏதோ ஒரு சந்துலையோ ஒரு சில இடத்துல வந்து வெந்நீர் ஊற்று வந்து கிளம்பும். ஓகேவா, ஸோ அது கிளம்பும்போது அந்த இடத்துல வந்து வெடித்து சிதறி அங்கே இருக்க ராக்ஸ் எல்லாம் வந்து பறந்து போய் அதுலேருந்து வந்து தண்ணி வந்து ஒரு மாதிரி கொப்பளிச்சிக்கிட்டு வெளியே வந்து வரும். ஸோ அந்த இதை தான் சொல்கிறாங்க இங்கே. ஸோ அந்த இடத்துல வந்து கேசர் வந்து அந்த வெந்நீர் ஊற்று வந்து வெடிச்சு எரப்ட் ஆகி வந்து வெளியே வருது. அண்ட் அதை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, அது வந்து அதுலேருந்து வெடித்து வரும்போது அந்த ராக்ஸ்லாம் சிதறி தான் வந்து வருது. ஸோ அது சிதறி காற்றில் வந்து பறந்து போய் விழுது. ஸோ இதை வந்து எது கூட கம்பேர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ விவசாயம் பண்ணும்போது வந்து இந்த நெல் மணியெல்லாம் வந்து தூற்றுவாங்க இல்லையா, ஸோ அப்படி அந்த தூற்றுறதும் அந்த ராக்லாம் வெடித்து சிதறி அந்த ஏரில் போகிறதும் வந்து ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுற மாதிரி சொல்கிறாரு.
ஸோ அந்த இடத்துல வந்து எர்த்துலேருந்து ஒரு சேக்ரடான ரிவர் அந்த இடத்துல வந்து பொங்கி வருது, அந்த ஒரு நீர் வருது இல்லையா ரிவரில் போய் அது கலக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த ரிவர் பார்த்திங்கன்னா ஆல்ஃப் ரிவர் வந்து 5 மைல்ஸ் லென்த்தாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு மாதிரி வளைஞ்சி போகுது, ஒரு 5 மைல்ஸ் தூரத்துக்கு வந்து இந்த ரிவர் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இது எதெல்லாம் தாண்டி வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா காடு, மலை இதெல்லாம் தாண்டி இந்த கேவ்க்குள்ளே வந்து அந்த கேவ்க்கு அந்த ஃபுல்லாகவே அந்த எல்லா இடத்துலேருந்து தாண்டி வரும்போது அது போடுற சத்தம் இருக்கு இல்லையா, அந்த சவுண்ட் இதெல்லாம் சேர்ந்து கடலில் வந்து கலக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இந்த டைமில் வந்து குப்லகானுக்கு வந்து ஒரு வாய்ஸ் கேட்குது, என்னென்னா அவங்களோட ஆன்சிஸ்டர்ஸ் முன்னோர்கள் பேசுகிற மாதிரி, அதாவது வார் வந்து வரப்போகுது, நீ முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அண்ட் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா குப்லகானோட அந்த ப்ளஷர் பேலஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா அந்த ரிவரோட வேவ்ஸில் வந்து அதோடைய ஷேடோ, அதோட நிழல் வந்து அதில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம கால்ரிட்ஜ் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த ஒரு பிளேஸ் இருக்கு இல்லையா, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஹாரர்னஸும் இருக்குது அண்ட் அட் த சேம் டைம் ஒரு ஹாப்பினஸும் கொடுக்கக்கூடிய இந்த ரெண்டுமே இருக்கக்கூடிய இந்த இடம் வந்து ஒரு மிராக்குலஸான ஒரு பிளேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த கானோட ப்ளஷர் பேலஸ் இது வந்து ஒரு ரேர் ஆர்கிடெக்சர், இப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வேலை கட்டியிருக்காங்க. அப்படி ஏன் அப்படின்னா இது வந்து அங்கே இருக்கக்கூடிய பேலஸ் எப்படி இட் வாஸ் மேட் பை ஐஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு ஐசி பேலஸ் மாதிரி தான். பட் இது வந்து எதுக்காக ஒரு கட்டினார்னா ஒரு சம்மர் டைமுக்காக கட்டினது. ஸோ இது வந்து எல்லாமே அவர் பண்ண எல்லா விஷயமும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக மிராக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து இந்த போயம் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ராக்மெண்ட்டாக தான் இருக்கும். ஃப்ராக்மெண்ட் அப்படின்னா வந்து ஒரு கண்டினியூவேஷன் இருக்காது, ஒரு பீஸாக பிட்டாக தான் வந்து ஒரு சீன் சொல்கிறாங்க. இது ஒரு கதையாக இல்லை இல்லையா, அங்கங்கே நடக்கிற சுற்றி இருக்கிற சின்ன சின்ன விஷயத்த நமக்கு டிஸ்கிரைப் பண்ணுறாரு. ஒரு ஃப்ராக்மெண்ட் ஒரு டெய்ல் தான் இது. அண்ட் இது வந்து விஷன் இன் எ ட்ரீம், கால்ரிட்ஜ் அவரோட கனவுல பார்த்த ஒரு சில விஷயங்கள் அண்ட் ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய குப்லகானோட விஷயம் அப்படின்னு சொல்லி கலந்து மிங்கிள் பண்ணி தான் இந்த போயமே வந்து ரைட் பண்ணியிருக்கார். இப்போ தேர்ட் ஸ்டான்ஸா பார்க்கலாம். தேர்ட் ஸ்டான்ஸா வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்குது, செகண்ட் ஸ்டான்ஸா மட்டும்தான் கொஞ்சம் பிக்காக இருந்துச்சு. ஸோ ஓகே, இதுக்கான போயம் லைன்ஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ இதுக்கான சம்மரி பார்ப்போம். In a vision, I once saw an Ethiopian woman play a stringed instrument and sing about a mountain in Ethiopia. If I could recreate within myself the sound of her instrument and her song, it would bring me so much joy that I would build kublakhan's pleasure palace in the sky above me. That sun-filled dome, those caves full of ice, and everyone who heard the song would look up and see what I had built, and they would cry out, "Be careful, look at this wild eyes and crazy hair," and make a miracle around him 3 times and refuse to look at him. He has eaten the food of the gods and drunk the milk of heaven. ஓகே, ஸோ இந்த ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கால்ரிட்ஜ் வந்து ஒரு பியூட்டிஃபுல் விமன், ஓகேவா, டேம்சல், ஒரு பியூட்டிஃபுல் விமன் பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அவங்க ஒரு இத்தோப்பியன் விமன் அப்படின்னு, இத்தோப்பியாவிலேருந்து வந்ததுனால இத்தோப்பியன் விமன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டல்சிமர் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து அவங்க ப்ளே பண்ணுறாங்க, ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அது எதை பற்றி ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா மவுண்ட் அபோரா, அதாவது இத்தோப்பியா. ஸோ இந்த பிளேஸை பற்றி தான் வந்து அவங்க வந்து பாடிட்டு இருக்காங்க, மவுண்டன் இன் இத்தோப்பியா. ஸோ இந்த பாட்டை கேட்டுட்டு வந்து அவருக்கு அவங்க பாடுற அந்த பாடல் வந்து கேட்கும்போது அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, அவ்வளோ ஜாய்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவார். ஸோ அவங்களோட சாங்கை கேட்டுக்கிட்டே வந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா குப்லகான் ஒரு ப்ளஷர் பேலஸ் கட்டினார் இல்லையா, அதே மாதிரி வந்து இவர் வந்து அவருடைய காற்றுலே வந்து கட்டுறாரு, ஓகேவா. அவ்வளோ இனிமையான ஒரு பாடல் கேட்டுக்கிட்டு அதை ஒரு காற்றுலே வந்து கட்டுற மாதிரி வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் அவர் சொல்கிறாரு. ஸோ அவர் எப்படி கட்டியிருந்தாரோ அதே மாதிரி சன்ஃபில்டு டோமு, கேவ்ஸ் ஃபுல் ஆஃப் ஐஸ் கலந்த ஒரு கேவ், அது வழியாக தானே தண்ணி வருது சொல்லியிருந்தேன். அண்ட் அந்த பாடோட இனிமையினால் அது அவரே வந்து கட்டிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதில் வந்து தெரியக்கூடிய குப்லகானோட வைல்டு ஐஸ் அண்ட் கிரேசி ஹேர், இது குப்லகானை தான் டிஸ்கிரைப் பண்ணுறாங்களான்றது இந்த ஒரு லைன் வந்து ஒரு டவுட்ஃபுல் லைன்.
அண்ட் வேறு யாராவது டிஸ்கிரைப் பண்ணுறாரா என்னன்னு தெரியல. பட் பி கேர்ஃபுல், லுக் அட் ஹிஸ் வைல்ட் ஐஸ் அண்ட் க்ரேசி ஹேர் அப்படின்னு வந்து நம்ம இந்த இடத்துல குப்லாக்கானை பற்றியே அவர் சொல்கிறதுனால அவரை தான் டிஸ்கிரைப் பண்ணுறாருன்னு வச்சுப்போம். ஸோ அவரை வந்து அப்படி சொல்கிறாரு. அண்ட் அவருக்கு வந்து அவர் வந்து ஒரு காடுக்கு இணையான ஒருத்தராக வந்து கம்பேர் பண்ணுறாங்க. குப்லாக்கானை வந்து ஒரு கடவுளுக்கு இணையானவர். அவருக்கு ஃபுட்டே வந்து காட் தரக்கூடிய ஒரு காடோட ஃபுட்டு தான் அவர் சாப்பிட்றாரு, காடு தரக்கூடிய ஃபுட்டு. அண்ட் அவர் வந்து ஹெவனில் கிடைக்கக்கூடிய மில்க் தான் வந்து அவர் குடிக்கிறாரு. அப்படின்ற மாதிரி வந்து அவர் வந்து ஒரு காடுக்கு இணையாக கடவுளுக்கு என்னெல்லாம் கிடைக்குதோ அது மாதிரி இவருக்கும் எல்லாமே கிடைக்கிது. இவர் வந்து ஒரு இம்மார்ட்டலான பர்சன் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த போயமை வந்து முடிக்கிறாங்க. ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக 3 ஸ்டான்சாஸ் தான் இருக்குது. ஸோ இது ரொம்பவே வந்து லைக் ஒரு ஃபுல் ஆஃப் இமேஜினரி ஒரு ப்ளஷரி பேலஸ் பற்றின ஒரு டிஸ்கிரிப்ஷன் தான். ஸோ இதில் மெயினான தீம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஷர் அண்ட் வயலன்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அண்ட் க்ரியேட்டிவிட்டி சொல்லலாம். ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்மளோட ஆத்தரோடைய டிஸ்கிரிப்ஷன் வந்து அந்தளவுக்கு சூப்பராக இருந்திருக்கு. ஸோ இதான் வந்து இதுக்கான போயம் லைன்ஸ் அண்ட் இதுக்கான சம்மரி. ஓகே, தொடர்ந்து எல்லா வீடியோஸும் பாருங்கள். அண்ட் இதுக்கப்புறம் நாவல்ஸ், ட்ராமா இது எல்லா வீடியோஸும் வந்து நான் போட ஆரம்பிச்சிருவேன். ஸோ அதையும் வந்து தொடர்ந்து பாருங்கள். ஸோ உங்களுக்கு எதாவது டாபிக்ஸ் வேணும், அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. சப்ஸ்கிரைப் மை சேனல்.